இப்ப நான் என்ன தப்பு பண்ணிட்டு ஆளுகால மூடி தூக்கி வச்சிருக்குங்க? சொல்லு, நீ சொல்லுப்ப சொல்லுப்ப. எல்லா தப்பையும் நீங்க தான் பண்ணீங்க. எல்லா தப்பையும் நீங்க தான் பண்ணீங்க. தானடா என்னலே பண்ண? ஆமாப்பா, இன்னும் உங்களுக்கு புரியலையா? இன்னுமே விளங்கலையா உங்களுக்கு? இந்த சட்டை நீங்க தான் வாங்கி கொடுத்திய. இல்ல இது உனக்கு சரியா இருக்குல்ல அப்படின்னு நீங்களே சொல்லுவிய. ஆனா எனக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? இந்த சட்டை அப்படியே புடிச்சு கசக்கி எரிஞ்சிட்டு வெறும் ஜட்டியை மட்டும் போட்டுட்டு தண்டனக்கடி தடக்கடி உங்க முன்னாடி ஆடி உங்களை வெறுப்பேத்தும் போல இருக்குப்பா. அது கூட பரவாயில்லப்பா. ஏன்னா சந்தோஷ் வாழ ஆபீஸ் போல அப்படின்னு சொல்லுவிய. நானும் ஜாலியா பேக்கெல்லாம் தூக்கிட்டு அப்படியே பந்தாவா ஆபீஸ் போவேன். ஆனா ஆபீஸ்க்கு எனக்கு முன்னாடி நீங்க வந்துட்டு சத்தம் ஏப்ரல் ஃபுல்ல அப்படின்னு சொல்லுவியப்பா. ஆயாலாம் சிரிக்கிறாவப்பா. அதெல்லாம் கூட ஓகேப்பா. இல்ல சந்தோஷ் வாழ கேரம் போர்ட் விளையாடலாம் அப்படின்னு நீங்களே கூப்பிடுவிய. நானும் சரி வந்துட்டு நல்லா அடிச்சு அப்பா ஓட விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வருவேன். ஆனா இந்த கையை இப்படி புடிச்சுக்கிட்டு இலை ரெட் காயை போடு, இலை வெள்ளை காயை போடு, இலை பிளாக் காயை போடுன்னு எல்லா ஆட்டத்தையும் நீங்களே ஆடிட்டு இலை சந்தோஷ் நீ ஒரு மக்கு முட்டா மூதில திட்டிட்டு போவியப்பா. இதெல்லாம் என்ன பண்றது ஏது பண்றது எதுவுமே விளங்காம அப்படியே பிரஷர் டென்ஷன் அப்படியே ரோட்ல போய் சரக்கு எடுத்து அடிச்சுட்டு வந்து ஓபூச்சு நினைச்சு அம்மா மூஞ்சில காரி துப்பிட்டப்பா. அப்போ இருந்தா அம்மா மூஞ்ச பார்க்க முடியலப்பா எனக்கு. சரக்கு போடுவானா? என்னடா சொல்ற? ஆமா சரக்கு போடுவான். சரக்கு போட்டு ஏசுவான். என்ன ஏசுவான் தெரியுமா? எங்க ஐயா ஒரு அம்மனை குண்டி. சந்தோஷ் உனக்கு இவ்வளவு சோகம்? ஆமாப்பா. எனக்கு மறைச்சிடல எப்போ இப்ப கூட என் கைய முறுக்கிட்டு தான் பேசுறீங்க.